இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருவெளிப்பாடு 5வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை, உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர் என்று குறிப்பிடுகிறது. ஆண்டவர் இயேசு யாரை விலை கொடுத்து மீட்டுக் கொண்டார் என்றால், நம் பாவங்களை, நம்முடைய வாழ்வை, இந்த மனித குலத்தை தன் இரத்தத்தை சிந்தி கல்வாரி மலையில் தன் உயிரை கொடுத்து, தம் நண்பர்களுக்காக இந்த உயிரை கொடுத்து அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். என் அன்பிற்குரியவர்களே, அழகாக சொல்லுகிறது இறைவார்த்தை. ஆனால் மனித இனம் எவ்வாறு இந்த இறைமகனுக்கு, மெசியாவிற்கு, மீட்பருக்கு துரோகம் செய்தது என்று பார்க்கும்போது, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று கயபாவினுடைய வார்த்தை இதுவாக இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு சுயநலம் அதில் அடங்கி இருக்கிறது பாருங்கள். நன்மை செய்கிறார், மக்களை சந்திக்கிறார், எல்லோரையும் தேற்றுகிறார், ஆறுதல் படுத்துகிறார், எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிறார். கடவுளை தந்தை, அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமையை பிள்ளைகளாக நமக்கு கொடுக்கிறார். இவற்றையெல்லாம் சகித்துக் கொண்டிருக்க முடியவில்லை இந்த பரிசேய சதுசேய கூட்டத்தினரால். எனவே எல்லாரும் ஒன்றாக கூடி நின்று சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக. வார்த்தையை பாருங்கள், இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது. இது சுயநல வார்த்தையாக இருக்கிறது, இது சுயநல வார்த்தைகளாக இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய இனம் அழிந்து போக விடக்கூடாது, தன்னுடைய மதம் அழியக்கூடாது, தன்னுடைய மதிப்பும் மரியாதையும் பெருமையும் நீங்கிவிடக்கூடாது. அதற்காக ஒரு நேர்மையாளரை, ஒரு நீதிமானை, ஒரு மெசியாவை, இறைமகனை கூட கொல்லலாம் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக, சிந்தனையாக, சுயநலமாக இருந்திருக்கிறது. நாளைய தினம் பாடுகளின் ஞாயிறு என்று சொல்லப்படுகிற குருத்து ஞாயிறுக்குள் நாம் நுழைய இருக்கிறோம். புனித வாரத்திற்குள் நாம் நுழைய இருக்கிறோம். ஆண்டவருடைய பாடுகள் எவ்வாறு நமக்காக, நம் மீட்பிற்காக, நம் வாழ்விற்காக என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்கள், அதைத்தான் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவருக்கு எதிராக சதித்திட்டமாய் திட்டுகிறார்கள். அவர்கள் செய்தது என்னவோ சுயநலத்தினால், ஆனால் அவர்களால் பயனை அடைந்தது யார் என்றால் இந்த உலகம், இந்த உலகத்து மக்கள். நாம் தான் அந்த மீட்பிலே பங்கு பெற்றிருக்கிறோம். அந்த மீட்பிலே நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். பாருங்கள், இயேசுவின் பின்னால் இந்த உலக கூட்டம் சென்றுவிடும். யூதர்கள் எல்லோரும் மனம் மாறி விடுவார்கள், யூத மதமே அழிந்துவிடும். எனவே இவரை நாம் கொல்ல வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும், அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இது இறை திட்டம், இது இறை திட்டம். ஆதாமினால் வந்த பாவத்தினால் இந்த உலகத்தின் மீது பாவக்கரை படிந்திருந்தது. அழிவின் விளிம்புக்கு இந்த உலகம் சென்று கொண்டிருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இந்த உலகம் அந்த பாவக்கரையில் இருந்து கழுவப்பட்டது. அது தூய்மையாக இருக்கிறது என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மையாக இருக்கிறது. ஆம், என் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நற்செய்தி முன்வசனமாக வாசிக்கப்பட்ட, எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தீய பழக்க வழக்கங்களை, எனக்காக பழித்துரைத்த அந்த வார்த்தைகளை, இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள், மறந்து விடுங்கள். நான் உங்களுக்கு புதிய இதயத்தையும் புதிய மனதையும் கொடுக்கிறேன், அவற்றை பெற்றுக் கொள்ளுங்கள். தூய உள்ளத்தினராய், புனிதமானவர்களாய், நல்லவர்களாய், நீதிமான்களாய், நேர்மையானவர்களாய் இந்த உலகத்தில் வாழுங்கள். அப்பொழுது என் சீடர்களாக நீங்கள் இருந்து எனக்கு சான்று பகர்வீர்கள் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து மதிப்பளித்து இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். பாடுகளின் ஞாயிறுக்காக நம்மை முழுமையாக தயாரித்துக் கொள்வோம். ஆமென்.